ஒன் வீக் சாப்டர் 1159 இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு. 1 வீக் பிரேக் அப்புறம். போன சாப்டரில் ஈமோட கண்ட்ரோலில் கிங் ஹால் மாட்டியிருப்பார். இல்லை அதில் கன்வின்ஸாக நடக்குது. லோக்கி தான் உண்மையிலே கிங் ஹாலை கொண்டானா ஷாங்ஸுக்கு அப்பாலும் எப்படி அது பேட்டில் இன்டர்ஃபியர் ஆகிறாங்க. அப்புறம் கார்ட்நைட் சிஸ்டம் பற்றி இல்லை ஷாங்ஸ் சில்வா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். அதெல்லாம் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து தமிழ் நாகரி வீடியோக்குள்ள போகலாம். சாப்டரோட கவர் ஆர்ட்டில் ராக் பயர் ஸ்கோட் சூட் போட்டிருக்க மாதிரி எவ்வளோ ட்ராப் பண்ணியிருக்காரு. சாப்டர் டைட்டில் ஹேவ் டு டை. சாப்டருக்குள்ளே போனோம்னா கபான் ஹவுஸில் ஷாங்ஸு கபான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஓ கேப்டன் ரோஸ் இருக்கா, இப்போ ஒரு பையன் இருக்கான்றீங்க. ஆமாம், அதுக்கு ஆப்போ என்கிட்ட சொன்னார். அப்போ எனக்கு அவன் இன்னொரு தம்பி மாதிரின்னு சொல்கிறீங்க. ஆமாம், நீனும் பக்கி என் கப்பலில் தானே வளர்ந்தீங்க, அதான் நீங்கள் 2 பேரும் எங்கள் பசங்க மாதிரி தான் அப்படின்னு கபான் சொல்ல, அப்போ ரோஜு ரத்தம் உடம்புல ஓடுறதுனால அவன் அடுத்த கிங் ஆஃப் ஃபயர்ட்டாக ஆவான்னு சொல்கிறீங்க. பட் அதிக எக்ஸ்பெக்டேஷன் வைக்காத ஷாங்ஸ். அதிக எக்ஸ்பெக்டேஷன் வச்சாலே அந்த கிரேட்னஸை அவங்களால அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு கபான்னு சொல்லிவிட்டு ஷாங்ஸ் அதுக்கு ஆமாம், நீங்கள் சொன்ன வகையில் பார்த்தா லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாத வாழ்க்கையை. அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணி ஆகஸ்ட் கேஸை கட்டுறாங்க. போன சாப்டர் நான் தெரியாமல் ஆகஸ்ட் கேஸுன்னு சொல்லிட்டேன். இங்கே ஹாராட் அவரோட சோல்ஜரே கொண்டிருப்பார். எதுக்கு நான் என் சோல்ஜரே கொண்டேன்? நான் சொன்ன ஆர்டரை தான் நான் ஃபாலோ பண்ணான். என் உடம்பை நான் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போனா ஈமோட ஆர்டரை யாராலும் டிசோபே பண்ண முடியாது போல இருக்குது. அப்போ 140 வருஷமாக நான் பண்ணது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போயிடும். சோல்ஜர்ஸ் எவ்வளோ சீக்கிரம் கொள்ள முடியுமோ கொண்டுருங்கன்னு ஆர்டர் போட சோல்ஜர்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ தான் லோக்கி கரெக்டாக காவத்து வர்றான். ஷாக்கில் என்ன நடக்குதுங்கன்னு லோக்கி கத்த கிங் ஹாரோட பாடி திருப்பி ஒரு ரீஜனட் ஆகி எல்லாரையும் அட்டாக் பண்ணிடுறாரு. அப்படியே சீன் கட் பண்ணி நம்ம ஷாங்ஸ் கிட்ட போகிறோம். ஸோ பேசிக்கலி எதுக்கு நான் இங்கே வந்தேன்னா, நானும் கிங் ஹாராட்டும் ஷாலோசி கவர்னட் அப்படின்ற ஒரு கவர்னட்டில் சைன் பண்ணியிருந்தோம். கிரேட் ஒன் அப்படின்ற ஒருத்தங்க கீழே மேரேஜ் வயசில். இது ஷாலோசி கவர்னண்ட்டாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அவங்க என்ன சொன்னாலும் நாங்கள் அதை செஞ்சு தான் ஆகணும். ஒரு நாள் நாங்கள் மெரிஜ் வயசு தூரத்தில் இருக்கும்போது நானும் ஹாராட்டை பேசுகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. அப்போ ஹாராட்டை ஷாங்ஸ் கிட்ட சொல்லியிருப்பார், இது 2000 ஷாங்ஸ்ன்றது எனக்கு தெரியுன்றது. ஏன்னா ஹாராட்டு போன சாப்டர்லேயே கொஞ்சம் கண்டுபிடிச்சிருப்பார், இப்போ நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு. அதனால் அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. ஹாராட்டு ரொம்ப ஆர்வமாக டீலுக்கு சைன் பண்ணார், எல்பாக வேர்கோமில் சேர்க்குறதுக்கு. பட் அது நடக்கணும்னா அவர் அடுத்த கான்ட்ராக்டை சைன் பண்ணணும். ஏன்னா ஏதாவது பிரச்சனை இருக்கா? அடுத்த கான்ட்ராக்ட் டெப்த்து சி கவர்னண்ட். இதில் அவங்க காட் நைட்டாக மாறுவாங்க. அவங்க உடம்பு சாவாத உடம்பாக மாறும். சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். அபிஸ் சர்க்கிளை உருவாக்கி அதிக தூரத்தை கம்மியான நேரத்தை ட்ராவல் பண்ணலாம். ஆனால் அதில் எக்ஸ்சேஞ்சாக அந்த கிரேட் ஒன் என்ன சொன்னாலும் அவங்க செஞ்சு தான் ஆகணும். இந்த உலகத்தில் அவங்க எங்கே இருந்தாலும் அந்த கிரேட் ஒன்னோட வாய்ஸ் அவங்கள ஃபாலோ பண்ணணும். நாங்கள் இருந்த வரைக்கும் ஹார்ட் அதுக்கு சைன் பண்ணார்னா அவங்க என்ன சொன்னாலும் அதை ஹார்ட் செஞ்சு தான் ஆகணும். அங்கே இருக்கவங்க ரொம்ப பேராசை பிடிச்சவங்களா இருக்காங்க. அவங்க சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஹாலில் ஜாயிண்ட் ஆக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கபான் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு காங்கிரஸ் ஆக்கி பிளாஸ்ட்டு கேசல்லேருந்து வரும். கேசல் என்ன நடந்திருக்குன்னா, லோக்கி போய்ட்டு கிங் ஹார்ட்டை தடுத்துருப்பான். அவன் 2 பேர் காங்கிரஸ் ஆக்கியும் கிளாஷ் ஆகி அவ்வளோ ஆக்கி வெளில ரிலீஸ் ஆகிருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு தெரில. இவ்வளோ சத்தியம் உங்களுக்கு எப்படி வந்தது? அத்தனை பேர் உங்களுக்கு கத்தியால் குத்தியும் அப்படின்னு லோக்கி ஆச்சரியமாக கேட்டுட்ருப்பான். கார்ட்ஸ்லாம் கதவை சாத்திடுவாங்க. வெளில இருக்க கார்ட்ஸ் தான் லோக்கி தான் ஏதோ பண்ணிட்டான் போல இருக்குது, நம்ம ராஜாவை காப்பாற்றணும் அப்படின்னு உள்ளே வந்துட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக சீஃப் ஜாரூனும் லோக்கியும் கிங் ஹாரை தலையில் வச்சு லாக் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன நடந்ததுன்னு சொல்ல ஹாராட் 2 பேரும் கேட்க, சீஃப் ஜாரூல், நான் மறக்க முடியாத ஒரு தப்பு பண்ணிட்டேன். நான் எல்பாஃபோட மக்களை அடிமைகளாக வெல் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருப்பேன். எல்பாஃபை வெல் கவர்மெண்ட் சேர்க்கறதுக்கு அவங்க சொன்னது எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணேன், எல்லாத்தையும் பண்ணேன். அவங்க என்ன ஏமாந்துட்டாங்க. நான் இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். இப்போ என் பாடி என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் முன்னிலேருந்து எல்பாக வெல் கவர்மெண்ட் சேர்க்குற எண்ணம் அவங்க கிடையாது. நம்மளை அடிமையாக இருக்க தான் அவங்க ட்ரை பண்ணாங்க. அது தெரியாமல் நான் ஏமாந்துட்டேன். என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஏமாந்துட்டீங்களா அப்படின்னு லோக்கி கேட்க, சீஃப் ஜாரூல், எல்பாஃபோட அந்த புதையில லோக்கி தான் சாப்பிட்ணும். அது இல்லைன்னா உங்களால் கொல்ல முடியாது. அந்தளவு பவர் அதிகமாகிட்டு எனக்கு. இப்போ நான் ஒரு டீமனாக மாறிட்டேன். எல்பாஃபோட மோசமாக இல்லாத நான் தான். லோக்கி தெளிவாக காரில் வந்து, இங்கே என்ன நடந்துன்றதை அப்படியே நீ மக்கள்கிட்ட சொல்லணும். என் சொந்த காடை நானே கொண்டுட்டேன். அப்புறம் முட்டாள்தனமாக ராஜாவாக நான் இருந்துட்டேன். எல்பாஃபோட மக்களை அடிமையாக கொண்டு போகிற அளவுக்கு நான் போயிட்டேன். நீங்கள் என்னை கொண்டு நீ ஹீரோ ஆகு, அந்த சிம்மாசனத்தில் நீ போய் உட்காரு. அப்புறம் மக்களுக்கு சொல்லு நான் எவ்வளோ ஒரு முட்டாள்தனமாக ராஜாவாக இருந்தேன் அப்படின்றத. நான் அவனை தான் நம்பியிருக்கேன் லோக்கி அப்படின்னு கிங் ஹார்ட்டை சொல்லி அவர் கண்ட்ரோலில் இழக்கிறாரு. இங்கே கிங் ஹார்ட் அப்படியே இறந்துட்டாருன்னே சொல்லலாம். இதுக்கப்புறம் அவரோட பாடி மொத்தமாக மாறி அவர் மைண்டு மாறிடுது. சீக்கிரம் கவர் சாத்துங்க, கிரிமினல்ஸ்லாம் உள்ளே இருக்காங்க, அவங்களாம் வெளில போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு லோக்கி எல்பாஃபோட புதையல் இருக்க ரூமை தேடி போய்கிட்டு இருப்பான். எதுக்கு அந்த டெவில் ஃபுட்டை சாப்பிட்ணும்? சாப்பிட்டா கடலில் வர நீந்த முடியாது.
எதுக்கு இருந்தாலும் வேற ஒரு ஆள் மாதிரி இப்படி நடந்துகிட்டு இருக்கான், என்ன நடக்குதுன்னு புரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு லோக்கி வேகமாக ஓடிட்டு இருக்கான். லோக்கி நில்லு, டேஃபோட நான் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு கிங் ஹார்டு கத்த டக்குன்னு ஜாரூல் உள்ளே போந்து கிங் ஹார்டை முதுகில் குத்திட்டு, நீ அதை சாப்பிட்டா இதான் அந்த உலகத்தோட எண்டாக இருக்கும் ஹாரால்டு அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஹார்டை நுப்பாட்டி லோக்கி சீக்கிரம் போ அப்படின்னு சொல்கிறாரு. லோக்கி வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கான். ஹார்டு ஒரு கத்தியை ஜாரூல் மண்டையிலேயே சொருவிட்டு, நீ ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட கொடுத்த கத்தியை உங்கள்கிட்டயே கொடுத்துட்டேன் ஜாரூல் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கியை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருப்பாரு. அப்போ ஷாங்ஸுக்கு அப்போ நாங்கள் வந்து கிங் ஹார்டை அட்டாக் பண்ணிவிட்டு, ஜாரூல் உங்களுக்கு தான் ஆகலை, எனக்கு எதுவும் ஆகலை, தயவு செஞ்சு ஹார்டை நுப்பாட்டுங்க, லோக்கியை தொட விட்றாதீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா மோசமான விஷயம் தான் இங்கே நடந்துட்டு போல இருக்குது, ஹார்டு கண்ணை திறந்து பாருங்கள், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாங்ஸ் கத்துறான். அதுக்கு ஹாரால்டு எந்திரிச்சு, இந்த உடம்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சாவா வரம் இருக்கிற உடம்பு, நான் இப்போ எல்லாரும் சூப்பராக ஃபீல் பண்ணுறேன், ஐயோ போச்சு இவர் யாராலும் தடுக்க முடியாது, இந்த ரிப்பாட்டுறதுக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு ஷாங்ஸ் சொல்ல, அப்புறம் லோக்கி ஒரு வழியாக அந்த புதையல் ரொம்ப கண்டுபிடிச்சி இதான் எல்பாஃபோட மறந்து போன டெவில் ஃப்ரூட்டா, காலகாலமாக பாதுகாத்த ஃப்ரூட் அப்படின்னு இந்த பாக்ஸை திறக்க போக அப்போ தான் ராக்னீர் சுத்தியில் வந்து லோக்கி அடிக்குது. அப்படியே சத்தமும் கேட்குது கீன்னு. இதோட சாப்டரை முடிக்கிறாங்க. இப்போ என் சாப்டரை பற்றி என்னோடய தாட்ஸை பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சாப்டர் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் சாப்டர் எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் ஒன் பீஸ் மேங்கா சாப்டர் பிரேக். இந்த வாட்டி ஓடா பிரேக் எடுக்கல, ஷோனன் ஜம்ப் வருஷம் முடிகிறப்ப பிரேக் எடுப்பாங்க, அந்த பிரேக் தான் இது. இதுதான் அந்த ஸ்டோரி கடைசி சாப்டர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். புதுசாக ஒரு எடிட்டிங் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கேன், அது நல்லா இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே ஹைப் பண்ணிட்டு இருக்கோம், சேனல் ஹைப் பண்ணி விடுங்க. அப்போ என் சேனல் நிறையா பேருக்கு ரீச் ஆகும். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். பை.